மகர ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்பு. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராரு. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாம். அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாம். ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்கும். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாம். மங்களம் பெருகட்டும். மகர ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில சாதாரண நாட்கள் அல்ல. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் விதியில ஒரு புதிய மாற்றத்தை தொடங்க போகும் சக்தி வாய்ந்த நாட்களாக இருக்கின்றன. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இந்த காலத்துல நடக்க தொடங்க போகின்றன. பல வருடங்களாக காத்திருந்த சில ஆசைகள் நிறைவேறும் பாதையை நோக்கி செல்ல தொடங்க போகின்றன. உங்கள் ராசியின் மிகப்பெரிய பலம் பொறுமை. மற்றவர்கள் பாதியிலேயே கைவிடும் விஷயங்களை கூட நீங்க கடைசி வரை போராடி சாதிக்கக்கூடியவர்கள். வாழ்க்கை எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மன வலிமை உங்களிடம் இருக்கிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்க வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடக்காமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு பண நெருக்கடி இருந்திருக்கலாம், சிலருக்கு வேலை அல்லது தொழில தடைகள் இருந்திருக்கலாம், சிலருக்கு குடும்பத்தில் மன அமைதி குறைந்திருக்கலாம், சிலருக்கு உடல் மற்றும் மனசோர்வு அதிகமாக இருந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் தெரியவில்லை என்ற உணர்வு பலரின் மனதிலும் இருந்திருக்கலாம். ஆனால் மகர ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நான் உறுதியா கூறுகிறேன். இந்த நிலைமை நிரந்தரமானது அல்ல. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அவை ஒரு புதிய அத்தியாயத்திற்கான தயாரிப்புகள். ஏனெனில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக தொடங்க போகின்றன. இதுவரை மூடியிருந்த சில கதவுகள் திறக்கப்பட போகின்றன. இதுவரை தடைபெற்றிருந்த சில காரியங்கள் நடக்கப் போகின்றன. இதுவரை கிடைக்காமல் இருந்த சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றன. இதுவரை மனதில் இருந்த சில கவலைகள் நிறைய தொடங்க போகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் சில சம்பவங்கள் ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் பின்னர் திரும்பி பார்க்கும்போது அந்த சம்பவங்களே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது என்பதை உணரப்போகிறீர்கள். சில நேரங்கள்ல இறைவன் மனிதனின் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றுவதில்லை. ஆனால் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நிகழ்வை ஒரே நாளில் கொடுக்கிறார். அந்த நிகழ்விற்கான நேரம் தற்போது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மகர ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்களை தேடி வரும் செய்திகள் முக்கியமானவை. உங்களை சந்திக்கும் மனிதர்கள் முக்கியமானவர்கள். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் முக்கியமானவை. உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் கூட முக்கியமானவை. ஏனெனில் இந்த காலத்தில் பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய திசையை நோக்கி நகர்த்த போகிறது. இந்த காணொளியில் இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 7 முக்கிய அதிசயங்களை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 7 அதிசயங்களில் ஒன்று உங்கள் பண வாழ்க்கையை மாற்றலாம், ஒன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையை மாற்றலாம், ஒன்று உங்கள் எதிர்கால வெற்றிக்கான கதவை திறக்கலாம், மற்றொன்று உங்கள் விதியையே மாற்றக்கூடியதாக இருக்கலாம். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஒரு முக்கியமான செய்தி இதில் இருக்கலாம். வாருங்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 7 அதிசயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். பகுதி 1. நீண்ட கால காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. மகர ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் முதல் அதிசயம், நீண்ட காலமாக நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக காணப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால், மற்றவர்களை விட அதிகமாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. உழைப்பு அதிகம் இருக்கும், பொறுப்பு அதிகம் இருக்கும், தியாகம் அதிகம் இருக்கும். ஆனால் பலன் மட்டும் தாமதமாக கிடைக்கும். இந்த உண்மையை மகர ராசிக்காரர்கள் நன்றாக அறிவீர்கள். பல நேரங்களில் நீங்கள் மனதிற்குள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் எல்லாமே தாமதமாகிறது? நான் நேர்மையாக இருக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? என்னுடைய நல்ல காலம் எப்போது வரும்? இந்த கேள்விகள் பல முறை உங்கள் மனதில் எழுந்திருக்கலாம். ஆனால் மகர ராசிக்காரர்களே, ஒவ்வொரு தாமதத்திற்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வருவதற்கு காரணம் அவை வந்த பிறகு நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நேரம் தற்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நீண்ட நாட்களாக நின்று போயிருந்த ஒரு விஷயம் மீண்டும் நகரத் தொடங்க போகிறது. நீங்கள் காத்திருந்த ஒரு தகவல் கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மனித தொடர்பு தொடங்கலாம்.
ஒரு மனிதர் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் முயற்சி செய்த ஒரு காரியம் சாதகமாக மாறலாம். சிலருக்கு வேலை தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கலாம். சிலருக்கு தொழில் தொடர்பான நல்ல தகவல் வரலாம். சிலருக்கு பணம் சம்பந்தப்பட்ட தடை நீங்கலாம். சிலருக்கு குடும்பத்தில் இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரலாம். சிலருக்கு திருமணம் அல்லது உறவு தொடர்பான அல்லது முன்னேற்றம் ஏற்படலாம். ஆனால் எது நடந்தாலும் அதன் பின்னால் ஒரு பொதுவான உண்மை இருக்கும். அது என்னவென்றால் காத்திருப்பு முடிவடைய போகிறது. மகர ராசிக்காரர்களை, நீங்கள் எளிதில் கைவிடுபவர்கள் அல்ல. வாழ்க்கை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்பவர்கள். ஆனால் சில நேரங்களில் மிகவும் வலிமையான மனிதர்களுக்கு கூட சோர்வு வரும். இன்னும் இவ்வளவு நாள் என்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் இப்போது கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனதிற்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கப் போகிறது. பல மாதங்களாக தெரியாமல் இருந்த பாதை தெளிவாக தெரிய போகிறது. இதுவரை மூடியிருந்த கதவுகள் மெதுவாக திறக்க தொடங்க போகின்றன. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த காலத்தில் கிடைக்கும் நல்ல செய்தி உடனடியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கும். ஒரு விதை விதைக்கப்படும் போது அது சிறியதாகத்தான் இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அது பெரிய மரமாக வளர்கிறது. அதுபோல இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கப்படும் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல தொடர்பு, ஒரு நல்ல முடிவு அல்லது ஒரு நல்ல செய்தி அடுத்த சில மாதங்களில் மிகப்பெரிய பலனை தரப்போகிறது. மகர ராசிக்காரர்களை, இறைவன் உங்களுடைய பொறுமையை பார்த்திருக்கிறார், உங்களுடைய உழைப்பை பார்த்திருக்கிறார், உங்களுடைய நேர்மையை பார்த்திருக்கிறார், உங்களுடைய கண்ணீரையும் பார்த்திருக்கிறார். அதற்கான பலன் தற்போது வெளிப்பட தொடங்க போகிறது. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் வரும் எந்த நல்ல வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். எந்த நல்ல செய்தியையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். எந்த புதிய மனிதரையும் சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் தருணங்கள் பெரும்பாலும் சாதாரணமாகத்தான் ஆரம்பமாகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த முதல் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த காத்திருப்புக்கு முடிவு கட்டப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தின் முதல் ஒளித்திரு உங்கள் வாழ்க்கையில் உதிக்கப் போகிறது. இதுவே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் முதல் அதிசயம். பகுதி 2, பணவரவின் கதவு திறக்கப் போகும் அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 2வது அதிசயம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை நேரடியாக தொடப்போகும் ஒரு மிக முக்கியமான மாற்றமாகும். மனிதன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சமாளிக்க முடியும். ஆனால் தொடர்ந்து ஏற்படும் பண நெருக்கடி மனதையும் நிம்மதியும் தன்னம்பிக்கையும் பாதிக்கும். கடந்த சில மாதங்களாக பல மகர ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவித்திருக்கலாம். சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் போயிருக்கலாம். ஒரு செலவு முடிவதற்குள் இன்னொரு செலவு வந்திருக்கலாம். கடன் சுமைகள் அதிகரித்திருக்கலாம். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்திருக்கலாம். பல நேரங்களில் உங்களுடைய தேவைகளை ஒதுக்கிவிட்டு குடும்பத்தின் தேவைகளுக்காக நீங்கள் உழைத்திருக்கலாம். இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு புதிதான விஷயம் அல்ல. ஏனெனில் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய சுகத்தை விட குடும்பத்தின் நலனை முதலில் நினைப்பவர்கள். ஆனால் இறைவன் ஒருவரின் தியாகத்தை எப்போதும் வீணாக விட மாட்டார். அதனால்தான் இந்த காலத்தில் பணம் தொடர்பான நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்க போகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பண வரவு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த ஒரு தொகை கிடைக்கலாம். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரலாம். மறந்து போன ஒரு வாய்ப்பு மீண்டும் உயிர் பெறலாம். சிலருக்கு வேலை மூலமாக வருமானம் அதிகரிக்கலாம். சிலருக்கு தொழிலில் புதிய லாப வாய்ப்புகள் உருவாகலாம். சிலருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். சிலருக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்களின் உதவியால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படலாம். சிலருக்கு புதிய வருமான வழிகள் திறக்கப்படலாம். மகர ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் பணம் மட்டுமல்ல, பணம் சம்பந்தப்பட்ட மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பல நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு பொருளாதார குறைய போகிறது. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது, இந்த செலவை எப்படி நிறைவேற்றுவது, இந்த கடனை எப்படி அடைப்பது என்று நீங்கள் சந்தித்த ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. இது வெறும் பண வரவு அல்ல, இது நிம்மதியின் வரவு. பல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு முக்கியமான உண்மை புரிய போகிறது. இதுவரை நீங்கள் உழைத்தது வீணாகவில்லை. உங்கள் முயற்சிகள் அமைதியாக பலனை உருவாக்கி கொண்டிருந்தன. இப்போது அந்த பலன்கள் வெளிப்பட தொடங்க போகின்றன. மேலும் இந்த காலத்தில் உங்களுடைய பொருளாதார சிந்தனையும் மாறப்போகிறது. இதுவரை நீங்கள் செலவுகளை பற்றி மட்டுமே சிந்தித்திருக்கலாம். ஆனால் இப்போது வருமானத்தை அதிகரிப்பது பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். புதிய வாய்ப்புகளை கவனிக்க தொடங்குவீர்கள். புதிய திட்டங்களை உருவாக்க தொடங்குவீர்கள். இதுவே எதிர்கால செல்வத்தின் அடித்தளமாக மாறப்போகிறது. மகர ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வம் ஒரே நாளில் வருவதில்லை. ஆனால் செல்வத்திற்கான கதவு ஒரே நாளில் திறக்கப்படலாம். தற்போது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாசலில் நீங்கள் நிற்கிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடி வரும்
வரும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒரு சிறிய தொடர்பு, ஒரு புதிய யோசனை, ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு தொலைபேசி அழைப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று எதிர்காலத்தில் மிகப்பெரிய வருமானத்திற்கான காரணமாக மாறக்கூடும். இறைவன் சில நேரங்களில் பணத்தை நேரடியாக தருவதில்லை, அதற்கான பாதையை திறந்து வைக்கிறார். அந்த பாதை தற்போது உங்களுக்காக திறக்கப்பட தொடங்கியுள்ளது. நீங்கள் சந்தித்த பொருளாதார சிரமங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அவை உங்களை வலிமையாக்கிய பாடங்கள் மட்டுமே. இப்போது அந்த பாடங்களின் பலனை அனுபவிக்கும் காலம் நெருங்கி வருகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த 2வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் பணவரவின் புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது. செல்வம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை நோக்கி நகரத் தொடங்குகிறது. நிம்மதி உங்கள் மனதை நோக்கி வரத் தொடங்குகிறது. உழைப்பின் பலன் உங்கள் கைகளை நோக்கி வரத் தொடங்குகிறது. இதுவே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 2வது அதிசயம். பகுதி 3, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் திரும்ப போகும் அதிசயம். மகர ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 3வது அதிசயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் கொண்டு வரப்போகிறது. பணம், பதவி, புகழ், வெற்றி இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு முக்கியமானவைதான். ஆனால் வீட்டிற்குள் நிம்மதி இல்லை என்றால் அந்த வெற்றிகள் முழுமையான மகிழ்ச்சியை தராது. அதனால்தான் குடும்பத்தில் ஏற்படும் நல்ல மாற்றம் என்பது இறைவன் தரும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் என்பது மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. பல நேரங்களில் உங்களுடைய சொந்த ஆசைகளை கூட ஒதுக்கிவிட்டு குடும்பத்திற்காக உழைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை விட வீட்டில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியை முதலில் நினைத்திருக்கிறீர்கள். அதனால் தான் குடும்பத்தில் ஏற்படும் சிறிய பிரச்சனை கூட உங்களுடைய மனதை அதிகமாக பாதித்திருக்கலாம். கடந்த சில மாதங்களாக சில மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு கணவன் மனைவியிடையே மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு பெற்றோர் மற்றும் பிள்ளைகளிடையே புரிதல் குறைவு இருந்திருக்கலாம். சிலருக்கு சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் பேசாமல் இருக்கும் நிலை உருவாகி இருக்கலாம். சிலருக்கு வீட்டில் எப்போதும் ஒரு மன அழுத்தமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் அந்த நிலைமை மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சில குழப்பங்கள் தெளிவடைய தொடங்கும். தவறான புரிதல்கள் விலகும். பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசத் தொடங்குவார்கள். விலகி நின்றவர்கள் நெருங்கத் தொடங்குவார்கள். பல நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு பாரம் குறையப் போகிறது. மகர ராசிக்காரர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை திரும்பி வரும்போது அதனுடன் சேர்ந்து அதிர்ஷ்டமும் திரும்பி வரும். ஏனெனில் வீட்டிற்குள் இருக்கும் நேர்மறை சக்தி மனிதனின் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் பாதிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் மனதில் நம்பிக்கை இருக்கும். மனதில் நம்பிக்கை இருந்தால் வெற்றி தானாக வரும். சிலருக்கு இந்த காலத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். திருமணம் தொடர்பான நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கலாம். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறலாம். புதிய வீடு, நிலம் அல்லது சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரலாம். சிலருக்கு வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து நல்ல தகவல்கள் வரலாம். சிலருக்கு பல வருடங்களாக பேசாத ஒரு உறவினர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஒரு தொடர்பு கூட பல வருடங்களாக இருந்த மனக்கசப்புகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும். இந்த காலத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி இருக்க போகிறது. நீங்கள் அமைதியாக பேசும் ஒரு வார்த்தை கூட குடும்பத்தில் இருந்த பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடும். அதனால் கோபத்தை விட பொறுமையை தேர்வு செய்யுங்கள். குற்றம் சொல்வதை விட புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் இந்த காலத்தில் உறவுகளை சரி செய்யும் சக்தி உங்களிடம் அதிகமாக இருக்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப் போகிறது. பல நாட்களாக சிரிப்பு இல்லாமல் இருந்த வீடு மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது. மனதில் இருந்த சோர்வு குறையப் போகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பல வெற்றிகளை மீண்டும் தரலாம். ஆனால் உறவுகளை இழந்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது கடினம். அதனால்தான் இறைவன் முதலில் குடும்பத்தில் அமைதியை கொடுத்து பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார். இப்போது அந்த அமைதியின் காலம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்கப் போகிறது. இந்த குடும்ப மகிழ்ச்சி சில நாட்களுக்கு மட்டுமல்ல, அது அடுத்து பல மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்தப் போகிறது. குடும்பம் வலுவாக இருந்தால் நீங்கள் எந்த சவாலையும் வெல்ல முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த 3வது அதிசயம் உங்கள் வீட்டிற்குள் மகிழ்ச்சியையும் உங்கள் மனதிற்குள் நிம்மதியையும் உங்கள் உறவுகளுக்குள் ஒற்றுமையையும் கொண்டு வரப்போகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அன்பும் ஆதரவும் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் திரும்ப போகிறது. இதுவே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 3வது அதிசயம். பகுதி 4, உங்கள் விதியை மாற்றப் போகும் ஒரு முக்கியமான சந்திப்பு. மகர ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 4வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனிதரின் வருகையாகும். மனிதனின் வாழ்க்கையில் சில சந்திப்புகள் சாதாரண சந்திப்புகள் அல்ல, அவை உறுதிகள்
விதியால் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்புகள். அந்த ஒரு சந்திப்பு பல வருடங்களாக மூடியிருந்த கதவுகளை திறக்கக்கூடும். அந்த ஒரு மனிதர் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும். அந்த ஒரு அறிமுகம் எதிர்கால வெற்றிக்கான காரணமாக மாறக்கூடும். நீங்கள் பொதுவாக யாரையும் எளிதாக நம்ப மாட்டீர்கள். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை சந்தித்திருப்பதால் மனிதர்களை கவனமாக அணுகுவீர்கள். யார் உண்மையானவர், யார் தற்காலிகமாக வருபவர் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். இதனால் பல நேரங்களில் தனியாகவே பல விஷயங்களை சமாளித்திருக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கையில் எல்லோருக்கும் தனியாக செய்ய முடியாது. சில கதவுகளை திறக்க மனிதர்கள் தேவை. சில வாய்ப்புகளை பெற மனிதர்கள் தேவை. சில வெற்றிகளை அடைய சரியான வழிகாட்டிகள் தேவை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையப் போகிறார். அவர் ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு தொழில் தொடர்பாக இருக்கலாம், ஒரு மேலதிகாரியாக இருக்கலாம், ஒரு முதலீட்டாளராக இருக்கலாம், ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபராக மாறக்கூடிய ஒருவராக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த மனிதரின் வருகை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சாதாரண உரையாடல் கூட பின்னர் மிகப்பெரிய வாய்ப்பாக மாறக்கூடும். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு பயணம், ஒரு நண்பரின் அறிமுகம், ஒரு குடும்ப நிகழ்ச்சி, ஒரு தொழில் சந்திப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்றின் மூலம் இந்த முக்கியமான தொடர்பு உருவாகப் போகிறது. மகர ராசிக்காரர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் பல கதவுகளை தட்டி இருக்கலாம், பல மனிதர்களிடம் உதவி கேட்டிருக்கலாம், பல வாய்ப்புகளை தேடி இருக்கலாம். ஆனால் சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்திக்க முடியாமல் போயிருக்கலாம். இப்போது அந்த நிலை மாறப்போகிறது. ஏனெனில் பிரபஞ்சம் உங்களை சரியான மனிதர்களுடன் இணைக்க தொடங்க போகிறது. சிலருக்கு இந்த சந்திக்கும் வேலை தொடர்பான மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரலாம். சிலருக்கு தொழிலில் புதிய கூட்டாண்மையை உருவாக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கலாம். சிலருக்கு எதிர்காலத்தில் பெரிய வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பை திறக்கலாம். சிலருக்கு திருமணம் அல்லது உறவு வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனையை உருவாக்கலாம். இந்த காலத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு புதிய மனிதரையும் கவனமாக கவனியுங்கள். யாரையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் மனிதர்கள் பெரும்பாலும் சாதாரணமாகத்தான் நம் வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். முதலில் அவர்கள் முக்கியமானவர்கள் போல தெரியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் மதிப்பு புரியும். ஒரு சிறிய உரையாடல், ஒரு சாதாரண ஆலோசனை, ஒரு புதிய அறிமுகம், இவை அனைத்தும் பின்னர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறலாம். மகர ராசிக்காரர்களே, இறைவன் சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை பணமாக தருவதில்லை, ஒரு நல்ல மனிதராக தருகிறார். சில நேரங்களில் வெற்றியை நேரடியாக தருவதில்லை, அதற்கான பாதையை காட்டும் மனிதரை தருகிறார். சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை நேரடியாக தருவதில்லை, அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் மனிதரை தருகிறார். இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நுழையப் போகிறது. மேலும் இந்த சந்திப்பு உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களை பற்றி நீங்கள் வைத்திருந்த சில சந்தேகங்கள் மறையப் போகின்றன. உங்கள் திறமையை மற்றவர்கள் அங்கீகரிக்க தொடங்குவார்கள். நீங்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர் என்பதை உணரப் போகிறீர்கள். மகர ராசிக்காரர்களே, விதியை மாற்றும் சந்திப்புகள் அடிக்கடி வருவதில்லை. ஆனால் வந்தால் முழு வாழ்க்கையும் மாறிவிடும். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த 4வது அதிசயம் அப்படிப்பட்ட ஒரு அரிய சந்திப்பாக இருக்கப் போகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட நீங்கள் திரும்பி பார்த்து அந்த மனிதரை சந்தித்த பிறகுதான் என் வாழ்க்கை மாறியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முக்கியமான ஒரு தருணம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுவே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 4வது அதிசயம். பகுதி 5, இறையருளால் வாழ்க்கையை ஒளிரப் போகும் ஆன்மீக அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 5வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இறையருள் அதிகரிக்கப் போகும் ஒரு அதிசய காலமாகும். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் வாழ முடியாது, உறவுகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் இறையருள் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழ முடியாது. மனிதனின் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தாலும் மனம் அமைதியாக இல்லை என்றால் அவன் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. கடந்த சில மாதங்களாக பல மகர ராசிக்காரர்கள் மனதிற்குள் நிறைய பாரங்களை சுமந்து வந்திருக்கிறார்கள். வெளியில் எல்லோரிடமும் தைரியமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் சில கேள்விகள் உங்களை வாட்டி இருக்கலாம். எப்போது இந்த பிரச்சனை முடியும்? என்னுடைய முயற்சிகளுக்கு எப்போது பலன் கிடைக்கும்? நான் எடுத்துக்கொண்ட பாதை சரியானதா? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட கேள்விகள் பல முறை உங்கள் மனதில் எழுந்திருக்கலாம். சில நேரங்களில் இறைவனிடமே மனம் திறந்து பேசிக் கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் தனியாக அமர்ந்து அமைதியாக கண்ணீர் சிந்தி இருக்கலாம். சில நேரங்களில் எல்லோரிடமும் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் சோர்வாக இருந்திருக்கலாம். ஆனால் மகர ராசிக்காரர்களே, நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தார். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வேதனையும் அறிந்திருந்தார். அதற்கான பதில் இப்போது வரப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனதில் ஒரு புதிய அமைதி பிறக்கப் போகிறது. காரணம் தெரியாமல்
இல்லாமல் மனம் லேசாக மாறப்போகிறது. காரணம் இல்லாமல் நம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம் குறையப் போகிறது. இதுவே இறையருளின் முதல் அறிகுறி. சில மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக தரிசிக்க நினைத்த தெய்வத்தை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். குலதெய்வ அருள் கிடைக்கலாம். சிவன், முருகன், பெருமாள், அம்மன், விநாயகர் போன்ற தெய்வங்களின் அருளை உணரும் அனுபவம் கிடைக்கலாம். சிலருக்கு கனவுகளில் கூட தெய்வீக அறிகுறிகள் கிடைக்கலாம். சிலருக்கு எதிர்பாராத ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கலாம். சிலருக்கு வாழ்க்கையை பற்றிய புதிய புரிதல் உருவாகலாம். உங்கள் ராசியின் தனி சிறப்பு என்னவென்றால், நீங்கள் எந்த விஷயத்தையும் ஆழமாக சிந்திப்பவர்கள். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பல முறை யோசிப்பவர்கள். அதனால் பல நேரங்களில் மனதிற்குள் அதிக அழுத்தத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆனால் இந்த காலத்தில் அந்த அழுத்தம் குறைய போகிறது. நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் தெளிவாக தெரிய போகின்றன. நீங்கள் செல்ல வேண்டிய பாதை புரிய போகிறது. நீங்கள் நம்ப வேண்டிய மனிதர்கள் யார் என்பது தெரிய போகிறது. நீங்கள் விலக வேண்டிய விஷயங்களும் தெளிவாக தெரிய போகின்றன. இது சாதாரண மாற்றமல்ல, இது இறைவன் தரும் வழிகாட்டுதல். பல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு முக்கியமான உண்மை புரிய போகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில தோல்விகள் தண்டனை அல்ல, அவை உங்களை வலிமையாக்க வந்த பாடங்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில தாமதங்கள் தடைகள் அல்ல, அவை சரியான நேரத்திற்கான தயாரிப்புகள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில பிரிவுகள் இழப்புகள் அல்ல, அவை உங்களை சரியான மனிதரிடம் கொண்டு செல்லும் பாதைகள். இந்த உண்மைகள் புரிய தொடங்கும் போது உங்கள் மனதில் இருந்த பல பாரங்கள் தானாகவே மறையப் போகின்றன. மகர ராசிக்காரர்களே, இறைவன் நேரடியாக வந்து மனிதரிடம் பேசுவதில்லை, ஆனால் அறிகுறிகளின் மூலம் பேசுகிறார். ஒரு மனிதரின் வார்த்தையின் மூலம் பேசுகிறார், ஒரு கனவின் மூலம் பேசுகிறார், ஒரு சம்பவத்தின் மூலம் பேசுகிறார், ஒரு திடீர் உணர்வின் மூலம் பேசுகிறார். இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட சில அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றப் போகின்றன. அவற்றை கவனமாக கவனியுங்கள். ஏனெனில் அதை உங்கள் எதிர்கால பாதையில் வெளிச்சம் போட்டு காட்டப் போகின்றன. மேலும் இந்த காலத்தில் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கத் தொடங்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்திருந்த ஒரு வேண்டுதலுக்கான அறிகுறிகள் வெளிப்படத் தொடங்கும். உங்கள் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உங்கள் மன வலிமை அதிகரிக்கப் போகிறது. உங்கள் உள்ளுணர்வு தெளிவாக போகிறது. இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக செயல்பட தொடங்கப் போகிறார். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறத் தொடங்கும் இந்த 5வது அதிசயம் பணத்தாலும் வாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது இறைவன் தரும் மன நிம்மதி, அது இறைவன் தரும் நம்பிக்கை, அது இறைவன் தரும் வழிகாட்டுதல். அந்த அருளின் வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. இதுவே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 5வது அதிசயம். பகுதி 6, புதிய வாய்ப்புகள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 6வது விஷயம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்பட போகும் காலமாகும். பல வருடங்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த சில கனவுகள், சில இலக்குகள், சில ஆசைகள் தற்போது நிஜமாகும் பாதையை நோக்கி நகரத் தொடங்கப் போகின்றன. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திறமை மட்டும் போதாது, உழைப்பு மட்டும் போதாது, சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அந்த வாய்ப்பு தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. மகர ராசிக்காரர்களே, கடந்த சில காலமாக நீங்கள் நிறைய உழைத்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் ஓய்வெடுத்த நேரத்தில் கூட நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் கைவிட்ட நேரத்தில் கூட நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் நம்பிக்கை இழந்த நேரத்தில் கூட நீங்கள் போராடி இருக்கிறீர்கள். ஆனால் பல நேரங்களில் அந்த உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். இதனால் சில நேரங்களில் மனதில் ஏமாற்றமும் ஏற்பட்டிருக்கலாம். நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் முன்னேற்றம் தெரியவில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கலாம். ஆனால் மகர ராசிக்காரர்களே, ஒரு விதை விதைக்கப்பட்ட உடனே மரமாக மாறும். முதலில் அது மண்ணுக்குள் வேர்களை வளர்க்கும். வெளியே எதுவும் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் சரியான நேரம் வந்ததும் அது வேகமாக வளரத் தொடங்கும். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கின்றன. இப்போது அவை வெளிப்பட போகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடி சில புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றன. சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், சிலருக்கு தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம், சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் வரலாம், சிலருக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம், சிலருக்கு வாழ்க்கையில் புதிய திசையை காட்டும் சம்பவங்கள் நடைபெறலாம். இந்த வாய்ப்புகள் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவற்றின் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு சிறிய அறிமுகம், ஒரு சாதாரண தொலைபேசி அழைப்பு, ஒரு குறுகிய பயணம், ஒரு புதிய மனிதரின் ஆலோசனை, இவை அனைத்தும் பின்னர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக மாறக்கூடும். இந்த காலத்தில் உங்கள் சிந்தனை முறையிலும் மாற்றம் ஏற்பட போகிறது. இதுவரை நீங்கள் பிரச்சனைகளை பற்றி சிந்தித்திருக்கலாம், இனி வாய்ப்புகளை பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். இதுவரை எப்படி சமாளிப்பது என்று யோசித்திருக்கலாம், இனி எப்படி வளர்வது என்று யோசிக்க தொடங்குவீர்கள். இதுவரை என்னிடம் என்ன இல்லை என்று பார்த்திருக்கலாம், இனி என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்க தொடங்குவீர்கள். இந்த மாற்றம்தான் வெற்றியின் உண்மையான தொடக்கம். பல மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் புதிய யோசனைகள் தோன்றலாம். அந்த யோசனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள், அவற்றை எழுதி வையுங்கள், அவற்றை பற்றி சிந்தியுங்கள்.
செய்யுங்கள். ஏனெனில் அந்த யோசனைகளில் ஒன்று எதிர்காலத்தில் பெரிய வருமானத்தையும் பெரிய அடையாளத்தையும் உருவாக்கக்கூடும். மேலும் நீங்கள் பலமுறை முயற்சி செய்து தோல்வி அடைந்த ஒரு விஷயம் இப்போது சாதகமாக மாறப்போகிறது. இதுவரை மூடியிருந்த ஒரு கதவு மீண்டும் திறக்கப்பட போகிறது. நீங்கள் முடியாது என்று நினைத்த ஒரு காரியம் சாத்தியமாக மாறப்போகிறது. இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, இது உங்கள் உழைப்பிற்கான பலன், இது உங்கள் பொறுமைக்கான பரிசு, இது உங்கள் நேர்மைக்கான அங்கீகாரம். இறைவன் உங்களை பெரிய வெற்றிக்காக தயார்படுத்தி கொண்டிருந்தார். அதனால்தான் சில விஷயங்களை தாமதப்படுத்தினார். இப்போது அந்த தயாரிப்பு முடிவடைகிறது. வாய்ப்புகளின் காலம் தொடங்குகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த 6வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் புதிய கதவுகளை திறக்கப் போகிறது. உங்கள் நல்ல காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் முயற்சிகளின் பலன் வெளிப்பட தொடங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இதுவரை நீங்கள் நடந்த பாதை ஒரு முன்னுரிமை மட்டுமே. இது தொடங்க போகும் பாதையே உங்கள் உண்மையான முன்னேற்றத்தின் பாதை. இதுவே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 6வது அதிசயம். பகுதி 7 விதியை மாற்றப் போகும் இறுதி அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 7வது மற்றும் மிகப்பெரிய அதிசயத்தை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். இந்த காணொளியில் இதுவரை நாம் பார்த்த ஒவ்வொரு அதிசயமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை பட்டது. பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, முக்கியமான சந்திப்பு, இறையருள், புதிய வாய்ப்புகள், வெற்றியின் கதவுகள் ஆகியவற்றை பற்றி விரிவாக பார்த்தோம். ஆனால் இப்போது பார்க்க போகும் இந்த 7வது அதிசயம் அவற்றையெல்லாம் விட மிகப்பெரியது. ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டும் மாற்றப் போவதில்லை, இது உங்கள் வாழ்க்கையின் திசையே மாற்றப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் சில காலங்கள் இருக்கின்றன. அந்த காலங்கள் முடிந்த பிறகு மனிதன் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. ஏனெனில் அந்த காலங்கள் அவனை முழுமையாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தின் வாசலில் தற்போது நீங்கள் நிற்கிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கான கதவாக இருக்க போகின்றன. பல வருடங்களாக நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள், பல வருடங்களாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், பல வருடங்களாக நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கிறீர்கள், பல வருடங்களாக நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள், பல வருடங்களாக நீங்கள் அமைதியாக கஷ்டங்களை சுமந்திருக்கிறீர்கள், பல நேரங்களில் யாரிடமும் சொல்லாமல் உங்கள் வேதனைகளை மனதிற்குள் வைத்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு கூட சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்று உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் மகர ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை மறந்து விடாதீங்க. இறைவன் உங்களை ஒருபோதும் மறந்து விடவில்லை. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் அவர் பார்த்தார். நீங்கள் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் அவர் பார்த்தார். நீங்கள் சிந்தனைய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்த்தார். அந்த அனைத்திற்கும் பதிலளிக்கும் காலம் தற்போது நெருங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது. அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு முடிவாக இருக்கலாம், ஒரு பயணமாக இருக்கலாம், அல்லது உங்கள் மனதில் உருவாகும் புதிய எண்ணமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. முதலில் அது சாதாரணமாக தோன்றும், பிறகு அதன் தாக்கம் புரிய தொடங்கும். சில வாரங்கள் கழித்து அதன் மதிப்பு தெரியும், சில மாதங்கள் கழித்து அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய தருணம் என்பதை உணரப் போகிறீர்கள். மகர ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்களுடைய மனதிற்குள் ஒரு புதிய சக்தி பிறக்கப் போகிறது. மகர ராசிக்காரர்களே, இந்த 7வது அதிசயம் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு விழிப்புணர்வு, இது ஒரு புதிய தொடக்கம், இது ஒரு புதிய பாதை, இது ஒரு புதிய வாழ்க்கை. இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்கும் மாற்றங்கள் அடுத்த சில மாதங்களிலும் தொடர்ந்து பல நல்ல பலன்களை தரப்போகின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல காலம் இப்போது உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரத் தொடங்கியுள்ளது. இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படத் தொடங்கியுள்ளன. அதனால் மகர ராசிக்காரர்களே, நம்பிக்கையை இழக்காதீர்கள், தைரியத்தை இழக்காதீர்கள், உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய நல்ல காலத்தின் வாசலில் தற்போது நீங்கள் நிற்கிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும் தொடங்கும் புதிய சக்தி உங்கள் எதிர்காலத்தை ஒளிர செய்ய போகிறது. உங்கள் உழைப்பின் பலன் வெளிப்பட போகிறது. உங்கள் பொறுமையின் பலன் கிடைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. இதுவே மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 7வது மற்றும் மிகப்பெரிய அதிசயம். இந்த காணொளியை முடிப்பதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு விஷயத்தை உறுதியாக கூற விரும்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடைபெறப் போகிறது. அது எந்த வடிவத்தில் வரும் என்பதை இப்போது யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தொடங்க போகிறது. அது பணமாக வரலாம், அது வாய்ப்பாக வரலாம், அது நல்ல செய்தியாக வரலாம், அது இறைவனின் அருளாக வரலாம், அது உங்கள் விதியை மாற்றும் ஒரு மனிதராக வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலத்தில் தொடக்கம் நிகழப் போகிறது. அதனால் இனி வரக்கூடிய நாட்களையும் சாதாரணமாக கடந்து போக விடாதீர்கள். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள், உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கவனியுங்கள், உங்கள் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை கவனியுங்கள். ஏனெனில் இறைவன் பல நேரங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மிக சாதாரணமான நிகழ்வுகளின் மூலமாகவே வழங்குகிறார். இந்த காணொளியை பார்க்கும் மகர ராசிக்காரர்கள் அனைவரும் கீழே கருத்து பகுதியில்
மங்களம் பெருகட்டும் என்று தவறாமல் பதிவு செய்யுங்கள். இறைவனின் அருள் உங்கள் வீட்டில் நிலைக்கட்டும். செல்வம் பெருகட்டும், நிம்மதி பெருகட்டும், அதிர்ஷ்டம் பெருகட்டும், வெற்றி பெருகட்டும். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஜோதிட ரகசியங்கள், ஆன்மீக தகவல்கள், உங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய பல தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மங்களம் பெருகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.